நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா இந்த வீடியோவில் இப்போ வந்து ரீசெண்டாக மத்திய அரசு வந்து 3 சட்ட திருத்தங்களை வந்து கொண்டு வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னா இப்போ வந்து இந்தியன் பீனல் கோடு இந்தியாவில் இருக்கும் யாராச்சும் ஒரு நபர் வந்து குற்றம் செஞ்சால் அதுக்கான தண்டனையை வழங்கும் இந்தியன் பீனல் கோடு இந்திய தண்டனை சட்டம் 1860ஆம் ஆண்டு. இதன்படி தான் வந்து போலீஸில் வந்துட்டு வழக்கு பதிவு எல்லாம் பண்ணாங்க. இப்போ அந்த சட்டத்துக்கு பதிலாக இன்னொரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம கடைசியாக பார்ப்போம். அதே போல் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்திய சாட்சிய சட்டம். அந்த குற்றங்கள் வந்து நிரூபிக்கிற சாட்சியங்கள் ஆதாரங்கள் இதுதான் சாட்சியம் சொல்கிறோம். இதே வந்துட்டு அந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 இந்த ஆண்டு சட்டம். இதே வந்துட்டு திருத்தம் செஞ்சுருக்காங்க. இன்னொரு ஆக்ட் என்னன்னா தி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் அப்படின்றது குற்றவியல் நடைமுறை சட்டம் வந்து பின்பற்றப்படுது. அந்த ஆக்டோட இயர் என்னன்னா 1973. இது 3 ஆக்டினா இப்போ மத்திய அரசு வந்து திருத்தம் செஞ்சிருக்கு. இதில் வந்து என்ன திருத்தம்னா இந்த சட்டத்திற்கு பதிலாக புதுசாக ஒரு திருத்தத்தை பண்ணி அதன் அடிப்படையில் வந்து சட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டங்கள் என்னென்னா இப்போ நம்ம முன்ன பார்த்தோம்ல இந்திய தண்டனை சட்டம், அதுக்கு வந்துட்டு பெயர் வந்துட்டு தி பாரதிய நியாய சங்கீதா அப்படின்ட்டு திருத்தம் செஞ்சுருக்கு. அதில் வந்துட்டு செக்ஷன் எல்லாம் இருக்குது. இனிமேல் வந்துட்டு அந்த சட்டத்தின்படி தான் எந்த ஒரு குற்றம் செஞ்சாலுமே இந்திய குடிமக்களாகிய நாமல் அதன்படி தான் தண்டிக்கப்படுவார். அது வந்துட்டு அடுத்து வந்துட்டு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் சொன்னேன், இந்திய சாட்சி சட்டம், அதுக்கு பதிலாக தான் இந்திய பாரதிய சங்கீதா என்கிற இந்திய சாட்சி சட்டத்தை வந்து மாற்றி இந்த பெயரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் நீதிமன்றத்தில் வந்து சாட்சியங்கள் வந்து இனிமேல் வந்துட்டு வழக்கின் மூலமா இந்த சட்ட பிரிவுகள் படியும் இந்த செக்ஷன் படி தான் வந்து இது பண்ண முடியும். அதே போல் தி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு சொன்னோம்ல, அதுக்கு பதிலாக தி பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதா அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு பதிலாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தின்படி தான் வந்து கோர்ட்டில் இருக்கிற குற்றவியல் நீதிமன்றங்கள் வந்துட்டு இது இந்த சட்டத்தின்படி தான் வந்து வழக்குகள் வந்து இது பண்ணப்படும். போலீஸ் ஸ்டேஷனில் இந்த சட்டத்தின்படி தான் வந்து வழக்குகள் வந்து பதிவு செய்யப்படுவாங்க. இப்போ நம்ம வந்துட்டு இந்த சட்டங்கள் எப்போ அமலுக்கு வருது அப்படின்னா இது வந்து பாராளுமன்றத்தில் வந்து பிரதமர் அமைச்சரவை மூலம் லோக்சபாவில் வந்து இதாகிடுச்சு, நம்ம பில் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போது இன்னைக்கு வந்துட்டு காலையில் வந்துட்டு ஒரு நியூஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். என்னன்னா குடியரசுத் தலைவர் திருத்தப்பட்ட 3 மசோதாக்களுக்கு வந்து ஒப்புதல் அளித்துள்ளார் அப்படின்ட்டு. அப்படின்னா இன்னைக்கே அந்த சட்டம் வந்து அமலுக்கு வராது. இந்த சட்டம் எப்பொழுது அமலுக்கு வரும்னா இந்திய ஆட்சி மொழி இங்கிலீஷ் அல்லது இந்தியாவில் இருக்கும் மற்ற ஆட்சி மொழி லாங்குவேஜ் அதில் வந்துட்டு கெசட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. கெசட்னா அரசு இதழில் வந்துட்டு ஆங்கிலத்திலேயோ அல்லது இந்திய ஆட்சி மொழி மற்ற மொழிகளிலோ வந்து வெளியிட்டால் அந்த தேதியிலிருந்து அல்லது அந்த நேரத்திலிருந்து அந்த சட்டம் வந்து இந்திய முழுமைக்கும் வந்து செயல்படும். அந்த சட்டம் தான் வந்து பொருந்தும் இந்திய முழுமைக்கும். வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் நன்றி.